ஐயனார் துணை நாளைக்கான பிரமலை பார்த்தீங்கன்னா நிலா போய்கிட்டு இருக்கும்போது பல்லவனுடைய அம்மா பார்த்துட்டு நீங்க எதுக்காக அந்த வீட்டுக்கு வந்தீங்க, பணத்தை திட்டுறதுக்கு தான் அந்த வீட்டுக்கு வந்தீங்களா, அப்ப பல்லவன் உங்களுடைய பிள்ளை கிடையாதான்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு அந்த அம்மாவோ பல்லவன் என்னுடைய பிள்ளை தான், அதுக்காக எவ்வளவுதான் வேணும்னு சொல்லிட்டு என்னால இங்க இருக்க முடியாது, அப்புறம் எதுக்காக நடேசன் மாமா உங்களோட கூட சண்டை போடுறாங்க, உங்களுக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை, என் பிள்ளைய அங்கே விட்டுட்டு வந்தா அவர் கண்டிப்பா சண்டை தானே போடுவாரு, என்ன காரணம்னு சொல்லிட்டு நீயே அவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்றாங்க. நிலா அதை கேட்டதுமே அப்ப பல்லவன் அவருடைய பிள்ளை கிடையாதா உங்களுடைய பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. இந்த விஷயத்த அவர்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்டயும் போய் கேட்கறாங்க. அவரும் நடந்த விஷயம் எல்லாமே சொல்றாங்க. பல்லவனுடைய அப்பா நான் கிடையாது, பல்லவனா நான் தத்தெடுத்து வளர்க்குறேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இது கேட்டதுமே நிலா பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. இந்த விஷயம் மட்டும் பல்லவனுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா அவன் துடிச்சு போயிடுவான், அவனால தாங்கிக்கவே முடியாது. அம்மா வேற ஒருத்தவங்க இருந்தா கூட பரவாயில்ல, அப்பா நம்ம 4 பேருக்கு ஒண்ணு நினைச்சுதான் பல்லவன் இது வரைக்கும் சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கான். இப்ப அதுவும் தெரிஞ்சு வீட்டுல அவன் இருப்பான்னு கூட தெரியாது, அதனால இந்த உண்மையை அவங்க கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு நிலா எல்லாம் உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு பக்கம் நிலா பல்லவனை பார்க்கும்போது ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. நடேசனும் நிலா கிட்ட இந்த விஷயம் மட்டும் பல்லவனுக்கு தெரியாம பாத்துக்குமான்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிறாங்க. நிலாவும் சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த உண்மையை நான் யாருக்கும் தெரியாம முடி மறைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா நீ வந்துதாமா எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட, தயவு செய்து இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சுன்னா அடுத்து பல்லவன் அதனால தாங்கிக்க முடியாது, அவனால மட்டும் இல்ல மத்தவனாலும் இந்த விஷயத்த தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாரு. அடுத்து நிலா சேரனுடைய கல்யாணத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சேரன் அண்ணாவுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. பாண்டியனுக்கும் பிரச்சனை கிடையாது, அதனால சேரன் அண்ணாவுக்கும் பாண்டியனுக்கும் ஒரே மேடையிலேயே கல்யாணத்தை முடிச்சலாம் அப்படின்னு வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க. வீட்டுல உள்ளவங்களும் இதுக்கு சம்மதம் சொல்றாங்க. நிலா மறுபடியும் வானதியுடைய வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட பாண்டியனுடைய கல்யாணத்தை பத்தி பேச முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்களும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு திட்டி நிலாவை திட்டிறாங்க. ஒரு பக்கம் நிலா வானதி கிட்ட இதுக்கப்புறமும் எங்களால என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வாணியோ என்னால அந்த வீட்டுல இருக்க முடியாது, நீங்க எப்ப கல்யாணம்னு சொல்லுங்க, நான் அந்த வீட்டை விட்டே வந்துடுன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அது மாதிரி வீட்டை விட்டுலாம் வர வேணாம், தயவு செய்து மறுபடியும் அவங்க அம்மா கிட்ட பேசி புரிய வைங்க, எப்படி அதை அவங்க மனசை மாத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைங்க. உங்க அம்மா வீட்டுல சம்மதிச்சிட்டாங்கன்னா சேரனாவுக்கும் பாண்டியனுக்கும் ஒரே மேடையில கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே வானதியும் பயங்கரமா சந்தோஷப்பட்டு எப்படியாவது அம்மாவை அப்பாவை சம்மதிக்க வைக்கலான்னு வீட்டுல பயங்கரமா முயற்சி பண்றாங்க.